Hello everyone, welcome to our channel. In the video class 7th term 1 chapter 1 number system subtraction of integers இத பத்தி நம்ம introduction video பார்க்க போறோம். So addition of integers நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். ரெண்டு integers கொடுத்தாங்க அப்படின்னா அந்த integersக்கு நடுப்புற பிளஸ் சைன் இருந்துச்சுன்னா அது அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். அதே மாதிரி ரெண்டு இன்டீஜர்ஸ், அது பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கலாம், நெகட்டிவ் இன்டீஜரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் ஆனா அதுக்கு நடுப்புற ஒரு நெகட்டிவ் சைன் இருந்ததுன்னா சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அண்ட் நம்பர் லைன் பொறுத்த வரைக்கும் நம்ம அடிஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ணமோ அதே தான். அதாவது பாசிட்டிவ் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஜீரோல இருந்து நம்ம பார்க்கும் போது ஃபார்வர்ட் ஜம்ப் பண்ணணும். அதாவது என்ன அர்த்தம், நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணணும். இதே நெகட்டிவ் நம்பரா இருந்ததுன்னா ஜீரோல இருந்து நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுவோம். இது நான் ஃபர்ஸ்ட் நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவா இருந்தா அதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ இதுதான் சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர். சப்ராக்ஷன் அப்படின்னும் போது ரெண்டு இன்டீஜருக்கு நடுப்புற சப்ராக்ஷன் சைனை யூஸ் பண்றோம் அண்ட் சப்ராக்ட் பண்ணி வேல்யூஸை நம்ம எழுத போறோம், அவ்வளவுதான். அண்ட் ரூல்ஸ் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதாவது நெகட்டிவ் இன்டீஜரா இருந்துச்சு அப்படின்னா நடுப்புற நெகட்டிவ் இருக்கும் போது அந்த ரூல்ஸ் நம்ம அப்ளை ஆகும். ரூல்ஸ் பத்தி அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே நான் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருப்பேன். அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. சோ தட் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு கிளியரா புரியும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க முன்னாடி நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் சம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்க அதே இன்டீஜர் நம்பரே எடுத்துக்கலாம். அண்ட் அதை நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். +4 அண்ட் +7. ஸோ சப்ராக்ட் +4 அண்ட் +7. அப்ப இதை எப்படி எழுதுவோம், இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2 சப்ராக்ட் +4 from +7. ஸோ 7ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ அப்ப என்ன பண்ணணும், +7 மைனஸ் +4. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ +7 -4 என்ன வரும், நம்மளுக்கு 3 வந்துடும். ஸோ இப்போ இது வருதான்னு நம்பர் லைன் மார்க் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இங்க நான் 0 எடுத்துக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 and -1 -2 -3 -4 -5 -6. ஸோ ஃபர்ஸ்ட் +7. ஸோ அப்ப என்ன பண்ணணும், 0ல இருந்து ரைட் சைடு நம்ம மூவ் பண்றோம். அதாவது மூவ் ஃபார்வர்ட் 7 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் வைக்கிறோம். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ 0ல இருந்து 7க்கு வந்துடும். இப்ப நெக்ஸ்ட் -4. நெகட்டிவ் ஆஃப் 4 அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், பேக்வர்ட். இப்ப எங்க இருக்கு, நம்ம 7ல இருக்கோம். சோ அப்போ இங்க இருந்து 4 ஸ்டெப்ஸ் நம்ம லெஃப்ட்ல போகணும். சோ அப்போ 1 2 3 4. சோ நம்மளுக்கு இப்படி வரும். ஆன்சர் என்னது, +3. சோ அதுதான் நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு. சோ அடிஷனுக்கு நம்பர் லைன் என்ன பண்ணமோ அதே மாதிரிதான் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ ஃபைண்ட் -8 minus of -5. ஸோ இங்க என்ன வரும், -8 மைனஸ் இன்டு மைனஸ் +5 ஆயிடும். ஸோ இங்க நம்பர் வேற, இங்க சைன் வேற வேற இருக்கு, மைனஸ் பிளஸ். ஸோ அப்ப என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பரோட சைனை நம்ம போடுவோம். ஸோ -8 +5 அப்படின்னும் போது என்ன வரும், 8 - 5 is 3. பிகர் நம்பர் 8, 8ஓட சைன் மைனஸ். ஸோ -3 தான் ஆன்சர். இப்போ இதையும் நம்ம நம்பர் லைன்ல மார்க் பண்ணி பார்ப்போம். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8.
இங்க -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9. ஸோ இங்க என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் -8. ஸோ 0ல இருந்து லெஃப்ட் சைட் போனோம் -8 அப்பனா 8 ஸ்டெப்ஸ் வந்து லெஃப்ட் எடுக்கிறோம். ஸோ இங்க வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் +7. இப்போ நெக்ஸ்ட் வந்து +5. ஸோ அப்போ 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட், அதாவது ரைட் சைடு வந்து போகணும். ஸோ 8ல இருந்து 5 ஸ்டெப்ஸ் 1 2 3 4 5. ஸோ வந்து 3ல -3ல வந்து வரும். ஸோ -3 தான் வந்து ஆன்சர். ஸோ இவ்வளவுதான் வந்து நம்பர் லைன்ல மார்க் பண்றது. இப்போ பேஜ் நம்பர் 11ல இருக்கிற ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 11ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரை தீஸ் கொஸ்டின். டூ த ஃபாலோயிங் பை யூசிங் நம்பர் லைன் -4 -3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன இருக்கு -4 -+-3 வந்து வந்துடும். ஸோ அப்ப இங்க நம்மளுக்கு என்ன வரும் -7. ஸோ இந்த நம்பர் லைன்ல நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ 0 இது வந்து -1 -2 -3 -4 -5 -6 -7 -8. இது வந்து 1 2 3 4 5 6 7. ஸோ இங்க என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் -4. ஸோ லெஃப்ட் சைட் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் வந்து வைக்கணும், அதாவது 0ல இருந்து -4 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் -3. அப்ப வந்து என்ன வரும் இங்க -4ல இருந்து 3 ஸ்டெப்ஸ் 1 2 3. ஸோ -7 தான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ல -4 -3. ஸோ -4 -×- வந்துடும். -4 +3 ஒரு சைன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் சப்ராக்ட் பண்ணி பிகர் நம்பரோட சைன் போடணும். ஸோ 4 -3 is 1 -1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் -4. ஸோ 0ல இருந்து நம்ம பேக்வர்ட் மூவ் பண்ணணும், அதாவது லெஃப்ட் சைட்ல -4னா 4 ஸ்டெப்ஸ். ஸோ இங்க வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து +3. ஸோ அப்ப என்ன பண்ணணும் -4ல இருந்து 3 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டு, அதாவது ரைட் சைட். ஸோ 1 2 3. ஸோ -1 தான் வந்து ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூஸ் அண்ட் கம்பேர் தி ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ -6 -2 and -6 +2. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். ஸோ -6 -×- ஸோ அப்ப நம்மளுக்கு ஆன்சர் வந்து ரெண்டுமே வந்து என்னது சைன் வேற வேற இருக்கு. ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பரோட சைன் போடணும். ஸோ அப்ப 6 -2 4 -4. இங்கேயும் வந்து அதே மாதிரி தான், இங்க -6 +2 தான் இருக்கே. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பரோட சைன் போடுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு -6 +2 which is -4. இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து நம்மளுக்கு -4 தான் வந்து கிடைச்சிருக்கு. செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்ப்போம். ஸோ 35 -7. இப்போ இங்க 35 -(-) ஆயிடும். ஸோ 35 +7 வந்து நம்மளுக்கு 42 வந்து வரும். ஸோ இங்கேயும் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் சைன் ஆட் பண்ணிட்டு அந்த சைனை போடணும். ஸோ 35 +7 42. ஸோ இங்க ரெண்டுத்துக்குமே வந்து 42. ஸோ இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா இங்க -(-) தான். ஸோ அப்ப இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்ல வர்றத இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் 26 -(+10) -(+) ஸோ 26 -10 வந்துடும் which is 16. இங்க வந்து 26 +(×) -10 ஸோ which is 16. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து 16 தான் வந்து ஆன்சர் வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம்.
So third question, put the suitable symbols less than, greater than or equal to in the boxes கொடுத்திருக்காங்க. So -10, -8 இங்க என்ன வருது, சேம் சைன் இருக்கு. ஸோ நம்ம ஆட் பண்ணிட்டு அந்த சைனே போட்டுறோம். ஸோ -18 வந்துடும். இங்க வந்து -10 + 8 வந்து நம்மளுக்கு வரும். அப்பனா என்ன வரும், டிஃபரன்ஸ் சைன் இருக்கு, சப்ராக்ட் பண்ணோம், பிகர் நம்பரோட சைனை வந்து நம்ம போடுறோம். ஸோ அப்பனா இங்க 10 - 8 வந்து 2. ஸோ பிகர் நம்பர் வந்து 10, அது வந்து -2. ஸோ -18 -2. ஸோ -18 is less than -2. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும்போது எது வந்து அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல தான் வந்து 1 2 3 அந்த வரிசையில பார்ப்போம். நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா இது ரெண்டுத்துல எது வந்து ஸ்மாலரா இருக்கோ அதுதான் பிகர் நம்பரா வரும். ஸோ -2 தான் பிகர். ஸோ -18 is less than -2 அப்படின்னு வந்து வரும். So second subdivision, -20 + 10. So வேற சைன்ஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணோம். 20 - 10 வந்து 10 மைனஸ் வந்துடும். இங்க வந்து -20 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ -20 + 10. ஸோ இங்கேயுமே வந்து நம்மளுக்கு என்ன வரும், -10 தான் வந்து நம்மளுக்கு வரும், which is equal. ஸோ அப்போ ஈக்குவல் டு சைன் வரும். இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் -70 + 50 வரும், which is -20. அப்ப இங்க வந்து -70 -50. ஸோ வந்து நம்மளுக்கு இது ரெண்டுமே சேம் சைன், ஆட் பண்ணிட்டு அந்த சைன் போடணும். அப்பனா -120. ஸோ -20 பெருசா -120 பெருசா அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா -20 தான் வந்து பெருசு. ஸோ -20 is greater than -120. இப்போ நெக்ஸ்ட் 100 minus in fourth subdivision, 100 minus of plus 100. So அப்போ 100 minus 100 வரும். and இங்க 100 minus into minus plus 100 வந்து வரும். ஸோ அப்போ இங்க வந்து என்ன வரும், 0. இது வந்து 200 வந்து வரும். ஸோ 0 is less than 200. and இங்க நெக்ஸ்ட் ஒன், ஸோ மைனஸ் இங்க -50 -30 இருக்கு. ஸோ சேம் சைன், ஆட் பண்ணிட்டு அந்த சைன் போடணும், -80. and இங்க வந்து வேற சைன். ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பரோட சைன். ஸோ 100 - 20 வந்து நம்மளுக்கு என்ன வரும், இட் வில் பி 80. பிகர் நம்பர் 100, அதோட சைன் மைனஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவல். ஸோ ஈக்குவல் டு சைன் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ராக்ஷன் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ராக்ஷன்ல எனி டூ இன்டீஜர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஃபார் எனி டூ இன்டீஜர்ஸ் A and B. So subtract பண்றோம், A minus B will be equal to an integer. And subtraction பொறுத்த வரைக்கும் commutative property, associative property வந்து it will not hold. So commutative property and associative property does not hold for subtraction of integers. So next வந்து நம்ம try these, page number 14 வந்து நம்ம பார்ப்போம். So first question, try these, page number 14 la fill in the blanks. -7 minus of -15. So -7 minus into minus plus 15 வரும். ரெண்டும் வேற சைன், சப்ராக்ட் பண்ணுங்க. 15 minus 7 வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம், it will be 8. So bigger number வந்து 15, அதோட சைன் வந்து பிளஸ். So +8 தான் வந்து ஆன்சர். Next second subdivision, 12 minus dash is equal to 19 வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இங்க வந்து இந்த மாதிரி டேஷ் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ தான் வேணும். -x இங்க இருக்கு, 12 - x. ஸோ நான் என்ன பண்றேன், -x இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன், 19 இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். ஸோ அப்போ 12 இந்த வந்து -19 ஆயிடும். இது -x இந்த பக்கம் வரும்போது +x ஆயிடும். ஸோ 12 இங்க வந்து +12 -19. ஸோ என்ன பண்ணணும், வேற சைன் இருந்தா சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பரோட சைன் போடணும். 7 - 7, 19 - 12 வந்து 7, -7 தான் வந்து எக்ஸோட வேல்யூ.
ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டேஷ் மைனஸ் ஆஃப் -5 இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 5 ஆயிடும். ஸோ எக்ஸ் பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 1. பிளஸ் 5 நான் ரைட் சைட் கொண்டு போறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - 5 which is -4. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஸோ செகண்ட் கொஸ்டின் 15 - 12 கொடுத்துருக்காங்க அண்ட் 12 - 15. ஸோ இங்க வந்து என்ன வரும், ஸோ 15 - 12 அப்படின்றது வந்து என்னது, இது வந்து பிளஸ் சைன், இங்க மைனஸ் சைன் இருக்கு. ஸோ அப்பனா வந்து என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிட்டு பிகர் நம்பர் சைன் போடணும். ஸோ இட் வில் பி 15 - 12 வந்து 3. 15 - 12 இஸ் ஈக்குவல் டு 3. 12 - 15 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து அதே 3 தான் வரும். ஆனா பிகர் நம்பர் வந்து 15. 15ஓட சைன் மைனஸ், ஸோ -3. ஸோ அப்போ வந்து இங்க என்ன வரும், 3 கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வந்து இங்க என்னது, இங்க வந்து -3 இருக்கு. ஸோ 3 இஸ் கிரேட்டர் தேன் -3 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ -21 -32 ரெண்டுமே வந்து மைனஸ் சைன். ஸோ ஆட் பண்ணிட்டு மைனஸ் சைன் போடணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது -53 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இங்க வந்து -32 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 21 வந்து வரும். ஸோ 32 21 சப்ராக்ட் பண்ணோம்னா 11 வந்து வரும். பிகர் நம்பர் 32. ஸோ -11 வந்து நம்ம போடுறோம். ஸோ -11. ஸோ -53 -11. ஸோ அப்ப என்னது, இது வந்து பிகர் வேல்யூ ஆனா நெகட்டிவ்ல இருக்கு. அப்பனா திஸ் இஸ் லெசர் தேன் -11. பாசிட்டிவ்ல இருந்தாதான் எது பிகரோ அப்படியே போட்டுக்கணும். நெகட்டிவ்ல இருந்தா அப்படியே வந்து ஆப்போசிட்டா யோசிங்க. அதாவது இங்க 53 11 பார்த்தா 53 தான் பெருசு, ஆனா மைனஸ் சைன் இருக்கு. அப்ப திஸ் வில் பி ஸ்மாலர் தான் திஸ் அப்படின்றது தான் வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடக்ஷன் பார்ட். ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ். ஸோ பேஜ் நம்பர் 11 and 14. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம், அப்புறமா எக்ஸசைஸ் சம்ஸும் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.